நல்ல நடிகன்ன்றவும் முதல் கம்யூனிஸ்டாக இருக்கணும்ண்ணா. சரி. ஆமாம், நீங்களும் நானும் காமனான ஆக்டர் அப்படின்னா வந்து நான் உங்களை மறைச்சி ஆக்ட் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்பேஸையும் நீங்கள் விட்டுறக்கூடாது, அவனோட ஸ்பேஸையும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஏன்னா பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃபெயிலியர் தான், எல்லா இடத்துலையுமே ஃபேக்காக தான் ஆடிஷன் அப்படின்ற ஒரு இதுவை போடுறாங்க. மெயினாக வந்து போனால் அதுக்கப்புறம் வந்து தகுதியானவங்களுக்கு எப்பவுமே எடுத்தது கிடையாது. இன்னமும் சாலிகிராமத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றின கூட்டம் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த 10 வருஷமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க. சீரியலுக்கு போயிட்டு வந்தவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது, அப்புறம் நம்மளும் சீரியலை போய் பார்த்ததுனால நம்மளுக்கு புரிஞ்சுது. சீரியலில் நடித்தாங்க அப்படின்னா உண்மையான நடிப்பை மறந்துடுவாங்கங்கிறீங்களா? அப்படிதான் நான் கண்டிப்பாக. இல்லை, ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிறந்த நடிகனுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக்டிங் கிளாஸ் நான் ஏன் போனேன் அப்படின்னா வந்து எனக்கு பாடி லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப ஷை டைப் நான். ஸோ இதை எல்லாத்தையுமே அங்கே பிரேக் பண்ணிச்சு இன்ஸ்டியூஷனில் நான் படிக்கும் போது வந்து. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கலை கலாச்சாரம் என்கிற நடிப்பு பயிற்சி பள்ளியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய தம்பி ஏ.கே. ராவணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். முப்பாட்டன் ராவணனுடைய பேரை வந்து தாங்கி இருக்கிறீங்க. இது உங்களுடைய இயற்பெயரா இல்லை புனை பெயரா? புனை பெயர் தான். உங்களுடைய இயற்பெயர் கிடையாது. எதுக்காக ராவணன் வச்சுக்கிட்டீங்க? ஒரு படம் மஞ்சள் சட்டை பச்சை சட்டைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். சரி. அந்த படத்தில் வந்து என்னோட பெயர் வந்து ஏ.கே. ரஞ்சித்குமார். ஸோ அப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஸோ படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஒரு ரீச் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரஞ்சித்ன்ற நேம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்தது. இயக்குனர் பா ரஞ்சித் சார் இன்னும் அவங்களுக்கு முரணான டீம் அப்படின்றதுனால வந்து ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு எனக்கு அந்த பேரை மாற்றுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட்டு ரஞ்சித்னு அவர் ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படின்றதுனால வந்து நான் ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ராவணன் அப்படின்ட்டு பேர் மாற்றிக்கிட்டீங்க. ஒரு நடிகராக உங்களுடைய கலை பயணம் குறித்து சொல்லுங்கள். தெரியலண்ணா, எனக்கு ஒரு 12 வருஷம் இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நம்மளோட பிஹேவியர் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போய்ட்றான்ட்டு. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒருத்தவங்க கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தேன் ஆட்டோவில். அப்போது ஒரு வீடியோ ஃபோனில் பார்த்துட்டு இருந்தோம், ஜி தமிழ் ஒரு கான்செப்ட். அப்போ வந்து அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், தம்பி இது நம்ம தெரிஞ்சவரோட இன்ஸ்டியூட் பசங்க தான் அப்படின்ட்டு. உடனே அவர்கிட்ட நான் என்னை உடனே கூப்பிட்டு போங்கண்ணான்னு அவர் அன்றைக்கே கூப்பிட்டு போனார். அடுத்த நாளே கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நடிகனா அப்படியே தொடர்ந்தீங்க. ஆமாம். எப்படி வந்து அது என்ன, அது கலை கலாச்சாரம் நடிப்பு பயிற்சி பள்ளி, அது கலை கலாச்சாரம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? இல்லை, ஒரு நடிகனுக்கு வந்து சாகிற வரைக்கும் பயிற்சி தேவைப்பட்டுட்டே இருக்கும்னா அந்த பயிற்சியை தான் வந்து நம்ம கலாச்சாரம்னு குறிப்பிடுறோம். ஒரு நடிகன் கண்டிப்பாக வந்து தினம்தோறும் வந்து பயிற்சி பெற்றுகிட்டே இருக்கணும். சரி. அது வந்து ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் கலையும் எனது கலாச்சாரமுன்றதுனால தான் கலை கலாச்சாரம். நடிப்பு பயிற்சி பள்ளியினுடைய நோக்கம் என்ன தம்பி? மிக சிறந்த நடிகர்களை உருவாக்கணும். என்ன மாதிரியான நடிகர்களை வந்து உருவாக்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து கதாநாயகர்களாக உருவாக்கணுமா, இல்லை வந்து கதாநாயகிகளை உருவாக்கணுமா, இல்லை பலதரப்பட்ட நடிப்பை பிரதிபலிக்கிறவர்களை உருவாக்கணுமா? அதற்குன்னு தனியாக ஏதாவது பிரத்யோக பயிற்சி வகுப்புகள் இருக்கா? இல்லை, பலதரப்பட்ட நடிகர்களை உருவாக்குறது தான் நம்மளோட நோக்கம். பர்டிகுலராக பயிற்சி அப்படின்னா வந்து ஒரு நடிகனுக்கு வந்து எல்லா நடிகனுக்குமே வந்து உடல் மொழி ரொம்ப முக்கியமானது. சரி. முகபாவனைகளும் உடல் மொழியும் ரொம்ப முக்கியமானது. கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுப்போம். ஸோ அது மூலயமா வந்து அவங்க தனித்துவமாக தெரியப்படும்.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உடல் மொழி, குரல் வளம், இந்த மாதிரி பல்வேறு பயிற்சிகள் சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கான கால அவகாசம் எவ்வளவு நாள்? இப்போ கலை கலாச்சாரத்தில் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற இந்த நடிப்புக்குரிய அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவர் கற்று தேரணும்னா எவ்வளவு நாள் பயிற்சி செய்யணும்? ஆனால் முறையாக கற்றுக்கணுன்னா 6 மாதம் ஆகும்ண்ணா. சரி. 6 மாதம் ப்ராப்பராக வந்து உடல் மொழி, முகபாவனைகள், கேரக்டர் அனலைஸ் செக்ஷன், ஒரு கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறது, வாய்ஸ் ப்ராக்டிஸு, மைமு, இந்த மாதிரியான தேட்ரு ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பிளே, ஸ்டேஜ் ட்ராமா, கேமரா ஃபேர் ஆக்டிங்கு, சினிமா லாங்குவேஜ், இந்த மாதிரி சில பட்டியல் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 6 மந்த் ஆகிடும் ப்ராக்டிஸ் பண்ணி. அதுக்கப்புறம் தான் ஐடியாஸே அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். எப்படி இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. கொடுப்பீங்க. ஒரு நாளைக்கு 8-9 சிலபஸ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். மெடிடேஷன்லேருந்து எல்லாமே தொடர்ந்து ஒரு 3 மணி நேரத்தில் வந்து காலையில் ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து பாடி லாங்குவேஜ் போகும், ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாய்ஸ் போகும், ஒரு 20 மினிட்ஸ் வந்து கிரியேட்டிவிட்டி கிளாஸ் போகும், ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபோக்கஸ் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து நவரசம் போகும், நடிப்பு நுட்பங்கள் போகும், டைலாக் ஒரு மீட்டருக்குள்ளே எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு போகும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 போகும். பிளே எல்லாம் பண்ணுவீங்களா? என்னங்கன்னா நாடகங்கள் பயங்கரமாக அதெல்லாம் செய்வீங்க. இப்போ பயிற்சியாளர்களாக இப்போ கலை கலாச்சாரத்தில் நீங்கள் மட்டும்தானா, இல்லை இன்னும் பயிற்சியாளர் இருக்காங்களா? ஒரு 27 பேருக்கு மேலே இருக்காங்கண்ணா பயிற்சியாளர். ஆமாண்ணா, எல்லாமே ஃப்ரீலான்சரு. எல்லாருமே வந்து தேட்டர் மட்டுமே விரும்புகிறவங்க. ஸோ அவங்களுக்கா வாய்ப்பு தேடி வந்தால் மட்டும் போகிற ஒரு கேட்டகரி அவங்க வந்து. ஸோ நம்ம கூப்பிடும் போது நமக்காக வந்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஐடியாஸ் அவங்களுக்கு பிடிக்கும், நம்ம தேட்டரோட ஐடியாஸ். ஸோ அதனால் வந்து வருவாங்க. ஓஹோ. அப்போ தொடர்ந்து இந்த நாடகங்களில் நடிப்பதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறீங்க? நாடகங்கள் மட்டும் இல்லைண்ணா, நாடகங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாக்கா சினிமா மறந்துடுவாங்க. சரி. ஸோ அதனால் வந்து சினிமா லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரோம். சினிமா நடிப்புக்கும் நாடகத்தில் நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமாண்ணா. எப்படி, அது கொஞ்சம் விளக்குங்களேன். இது லைவ்னா, இது கண்டினியூவாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு ½ hour வந்து லைவாக நடிக்கிறது. அது கட்டு மிட்டு க்ளோஸு வைடு அந்த மாதிரி போகும்போது வந்து ஒரே எமோஷ்னலை வந்து கட்டுலேயும் பண்ணோம், ஒரே எமோஷ்னலை வந்து மிட்லேயும் பண்ணோம், ஒரே எமோஷ்னலை வந்து டில்டப்லேயும் பண்ணோம், க்ளோஸ்லேயும் பண்ணோம். ஸோ எல்லாத்துலேயும் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க இதில் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே வரும்போது வந்து கேமரா பார்த்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஆக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து. ஆமாம். ஸோ சினிமா அப்படி கிடையாது. ஸோ கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே இவங்க பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓ, அதற்கான பயிற்சியை நீங்கள்? ஆமாம், கேமரா வச்சு சொல்லி கொடுத்துருவோம். ஓ, கேமராவுக்கு முன்னாடி நடிக்க வச்சு அதுக்கான பயிற்சியை நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ சென்னை மாதிரியான பெருநகரத்தில் நிறைய பயிற்சி பள்ளிகள் இருக்குது. அதில் கலை கலாச்சாரம் எந்த வகையில் மாறுபடுது? எனக்கு ஆக்சுவலாக தெரியல. நானே ஒரு 4-5 தேட்டர்ல இருந்து தான் வந்தேன். இந்த 4-5 தேட்டர்ல இருந்தே ஒன்று ஸ்பெஷல் இருந்தது. இப்போ ஒரு தேட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா பாடி லாங்குவேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. சரி. ஒரு தேட்டர்ல வந்து வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க, ஏன்னா அவங்க தெருக்கூத்து பண்றவங்களா இருப்பாங்க. ஒரு தேட்டர்ல பாடி லாங்குவேஜ் பண்றாங்கன்னாக்கா அவங்க மைம் மட்டும் பண்றவங்களா இருப்பாங்க. ஒரு தேட்டர்ல வந்து ஐடியாலஜிக்கல் மட்டும் நல்லா இருக்கும், லைவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் நாடகங்கள் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு தேட்டரில், இப்போது பிராமின் தேட்டரில் வந்து முக பாவனைகள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இப்போ இந்த எல்லா தேட்டர்லேயும் நான் இருந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியுமானா என்னால் முடியல. ஸோ அதனால் அந்த ஐடியாஸை எடுத்துகிட்டு வந்து நான் ஒன்று சேர்த்து ஒரு கிளாஸ் சிலபஸ் கிரியேட் பண்ணி பண்ணுறேன். அந்த நீங்கள் இப்போ கலை கலாச்சாரத்தில் நீங்கள் பின்பற்றுகிற அந்த சிலபஸ் வந்து நீங்கள் தனித்துவமாக உருவாக்கியதா, இல்லை எல்லா தேட்டர்லேயுமே இந்த சிலபஸ் இருக்குமா? அப்படி கிடையாதுண்ணா. நான் எல்லா தேட்டர்லேருந்தும் கேதர் பண்ணி ஒன்று உருவாக்கியிருக்கேன் கலை கலாச்சாரத்துக்குன்னு. ஓ, அதற்கான பயிற்சிகளை தான் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி. இப்போ ஒருத்தர் நடிப்பு கற்றுக்கணும்னு கலை கலாச்சாரத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அடிப்படை தகுதியாக என்ன இருக்கணும்? நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற தன்மையும் ஆர்வம் இருந்தால் போதும்ண்ணா. அது ரெண்டும் இருந்தால் போதும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது. அவன் 6 மாதம் நம்மக்கிட்ட பயிற்சி பெற்றுட்டு அவனுக்கு எதுவுமே தெரியல, அவன் வெளியே போயிட்டாலும் திரும்ப 6 மாதம் பயிற்சி பெற்று 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து போராடி கூட அவனால் லேர்ன் பண்ண முடியும். ஆர்வம் இருந்தால் மட்டும் போதுமா? ஆர்வமும் நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிற நாலேஜும் இருக்கணும். அது அப்படி இருந்தாவே அவன் நடிகன் ஆயிடுவான். கண்டிப்பாக ஆயிடலாம். வேற எந்த அடிப்படை தகுதியும் தேவையில்லை. தேவை கிடையாது. நடிப்பு அப்படிங்கிறது வந்து பிறவியிலே வரணுங்கிறாங்களே, அதெல்லாம் இல்லையா? நம்ம எல்லாருமே நடிகர்கள் தானே. எங்கள் அம்மாவும் நடிகர்கள் தான், எங்கள் அப்பாவும் நடிகர்கள் தான், நீங்களும் ஒரு சிறந்த நடிகர் தான், கேமராமேனும் சிறந்த நடிகர் தான். அது மனிதனோட குணமே நடிக்கிறது தானே.
அது பிறவியில் வருதா எனக்கு தெரியல. ஆனால் மனிதனோட குணமே நடிக்கிறது தான். அதனால் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்குமே தவிர இவங்களுக்கு நடிப்பு வரும் இவங்களுக்கு வராதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஓஹோ, எல்லா மனிதனாலையும் நடிக்க முடியுங்கிறீங்க. சரி, ஒரு ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்றாங்க சில பேரை. எல்லாரும் நடிக்கிறாங்க, ஆனா ஒரு சில பேரை மட்டும் இவர் நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப இயல்பாக நடிப்பாங்கண்ணா. லைவ்னஸ்ஸாக இருக்கும் பார்க்க. நேச்சுரலாக நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் பேசுகிற மாதிரி, அழற மாதிரி, சிரிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். அதனால தான் வந்து ரொம்ப தத்ரூபமாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. புரியுது. இப்போ அந்த மாதிரியான நடிப்பை தான் கலை கலாச்சாரம் பயிற்றுவிக்குதா? இல்லை, எல்லா விதமான ஆக்டிங்கும் நம்ம சொல்லுவோம். ஓவர் ஆக்டிங்னா என்னென்னு முதல்ல சொல்லுவோம், லைவும் என்னென்னு காமிப்போம். ஸோ அப்போ தான் அவங்க அந்த மீட்டருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆக்டராக ஒரு டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், கலை கலாச்சாரம் நடிப்பு பயிற்சி பள்ளியில் வந்து ஒரு மாணவர் வந்து நடிப்பு பயிற்சியை கற்றுக்க வர்றாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாத காலம் அவர் வந்து நல்ல சரியான முறையில் பயிற்சியை மேற்கொண்டு ஒரு முழுமையான நடிகனாக அவர் வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொன்னால், அவருக்கான வாய்ப்புகளை திரைத்துறையில், நாடகத்துறையில், இன்றைக்கெல்லாம் வெப் சீரீஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அதில் எல்லாம் அவர்களுக்கான வாய்ப்பை கலை கலாச்சாரம் ஏற்படுத்தி கொடுக்குமா? ஆனால் ஆக்சுவலி இங்கே இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்டில் ஜென்ரலாக வந்து ஓரளவுக்கு டாப் லெவலில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட்டில் யார் ஜாயின் பண்ணாலுமே இப்போ அப்கமிங் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை தான் போய் அணுகிறாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து சினிமாவுக்கு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. டிஜிட்டல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால நம்ம இன்ஸ்டியூட் வந்து 200% சப்போர்ட் பண்ணும், வாய்ப்புகள் வாங்கி தரும். பட் நம்ம இன்ஸ்டியூட் மட்டும் தான் வாங்கி தரோன்றதுன்னா அது கிடையாது. அவங்களாலேயே முடியும், அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வந்துடும் உள்ள வந்த உடனே. ஏன்னா இப்போ ஒரு 20 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் ஆடிஷன் போவான், ஒரு 2 பேர் நல்ல சினிமா கான்டாக்டில் இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா குரூப்பில் ஆடிஷன் ஷேர் பண்ணுவான். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டீம் வந்து இன்ஸ்டியூட்டை மீட் பண்ணும். ஸ்டூடெண்டாலேயே இன்ஸ்டியூட்டு கெயின் கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி எங்கள் இன்ஸ்டியூட் இருக்குது, உங்களுக்கு யாருக்குன்னா ட்ரைன் பண்ணணும்னா சொல்லுங்கள், வேறு உங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேணால் எங்கள் இன்ஸ்டியூட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ 2 சைடுமே நம்மளுக்கு கெயின் இருக்குது. அதாவது அவங்களுக்கும் நம்மளும் வாய்ப்பு வாங்கி தருவோம், அது இல்லாமல் அவங்களுக்குமே வாய்ப்பை தேடுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது நான் வந்து கேள்விப்பட்டேன் தம்பி, கலை கலாச்சாரம் தொடர்ந்து தங்கிட்ட பயிற்சி எடுக்கிற நடிகர்களை வைத்து குறும்படங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. இப்போ உள்ள அப்கமிங் டைரக்டர்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற டைரக்டர்ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட சூழல் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு டீமு, இப்போ என்னையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் நான் சான்ஸ் தருவேன், அந்த மாதிரி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு டீமு. ஸோ இந்த மாதிரி போகும்போது வந்து இந்த மாதிரி முறையாக பயிற்சி பெறுறவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்கமிங் டைரக்டர்ஸ் கூட எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டுறாங்களே, ஸோ அப்போ என்ன இது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் போகுது. அப்போது எனக்கெல்லாம் நிறைய ஐடியா இருக்குது. எனக்கு யாரும் வாய்ப்பு தரலன்னா நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன், நான் என்ன யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ உள்ள பசங்களுக்கு அது கிடையாது. ஸோ அதனால் கேமரா முதல் வாங்கி ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அது மூலயமா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு செட் ஆன மட்டும் அவங்க வாய்ப்பு தரட்டும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாஸ் வச்சு தான் நான் இதை பிளான் பண்ணோம். அந்த பயிற்சி பெற்ற நடிகர்களுக்கு அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வந்து அமையும். கண்டிப்பாக. அப்போ அந்த புதியவர்களை ஊக்குவிக்கிற முயற்சியா இதை கலை கலாச்சாரம் செய்யும். இப்போ இது வரைக்கும் கலை கலாச்சாரம் நடிப்பு பயிற்சி நிறுவனம் எத்தனை ஷார்ட் ஃபிலிம்களை எடுத்திருக்கும் தம்பி? நான் இது வரைக்கும் 9 எடுத்துட்டோம். இப்போ 10வது நானே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம்னா. ஓகே. ஸோ ஒர்க்கு ஒரு 3-4 டேஸாக நடந்துட்டுருக்கு. சரி. செப்டம்பர் 1 ஷூட் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். சரி. நம்ம ஸ்டூடெண்ட்டு தானே நடிக்கிறாங்க. அதுவும் அந்த டேரக்டருக்கு முழுக்க இவங்க தான் வேணும்னு கேட்டதுனால அவங்கள வச்சு போகிறோம். சரி. ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறோம். நம்ம கலை கலாச்சாரம் ஃபியூச்சர் முதல் ப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்போ வந்து கலை கலாச்சாரம் நடிப்பு பயிற்சிக்கு வந்து நடிப்பை முழுமையாக நிறைவு செய்வர்களுக்கு நடிப்பு வாய்ப்பையும் நிறுவனமே கொடுக்குதுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. புரியுது. உங்களுடைய கலை கலாச்சார நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? சிறந்த நடிகர்கள் உருவாகிக்கிட்டே இருக்கணும். அவங்க மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு கலைகள் கிடைக்கணும். அந்த இடம் ஒரு லைப்ரரியாக உருவாகணும். நிறைய இயக்குனர்கள் உருவாகணும்.
திரைத்துறையில் சிறந்த ஒரு இடமா அது இருக்கணும், அவ்வளோதானே. கலை கலாச்சாரம் நிறுவனம் வந்து சர்வதேச திரைப்படங்களை வந்து ஊக்குவிக்குது. ஒவ்வொரு மாதமும் சர்வதேச திரைப்படங்களை வந்து தன்னுடைய மாணவர்களை பார்க்க வச்சு அதில் ஒரு பிரபலங்களை அழைத்து அந்த படங்கள் குறித்தெல்லாம் பேச வைக்குதுன்னு வெளியில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களா? ஆமாம், எவ்ரி சண்டே வாரம் ஒரு முறை வந்து உலக சினிமா வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். மாதம் இல்லை, வாரம் ஒரு முறை உலக சினிமா ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான கேள்விகள் யார்கிட்ட இருந்ததுனாக்கா அதுக்கான ப்ராப்பர் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் டீச்சர் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வார வாரம் வந்து சர்வதேச திரைப்படங்களை மாணவர்களுக்கு காட்டுறதோட நோக்கம் என்ன? எல்லாருக்குமே இங்கே எல்லாம் கிடைக்கணும்னா கலையை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த டூலையே நம்ம கையில் எடுத்திருக்கோம். சரி, அப்படி இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் சினிமா ஆர்வத்தோடு இருக்கான், அவன் ஊரை பற்றியோ அவனோட உணர்வை பற்றியும் அவன் பேசணும்னு ஆசைப்படுறான்னா அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வதேச திரைப்படங்கள்லாம் வந்து பார்க்க வைக்கும். அது மூலயமா இப்போ அந்த சர்வதேச திரைப்படம் அங்கே ஸ்க்ரீன் பண்ணும்போது எந்தெந்த ஊர்லேருந்தோ யார் யாரோ வருவாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி கனவுகளோடு வரும்போது அவன் ஒருத்தன் கூட கம்யூனிகேட் ஆகும். சரி, அந்த கம்யூனிகேட் ஆகும்போது வந்து அவன் ஒரு யூனிட்டாக உருவாகும் போது அவனுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்கும். சரி, ஸோ அவனுக்கு ஒரு குளோபல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். கலை கலாச்சாரம் வந்து நடிகர்களை மட்டும் உருவாக்குதா இல்லை டெக்னீஷியன்ஸையும் உருவாக்குதா? டெக்னீஷியன்ஸ் மீன்ஸ் டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆக்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதானே. மற்றபடி கேமரா எடிட்டிங் இது மாதிரிலாம் கவனம் செலுத்துறது. ஆல்ரெடி படிக்கிற பசங்களே இதெல்லாம் லேர்ன் பண்ணிடுறாங்க, ஈஸியாகவே லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஒருத்தவங்க கம்யூனிகேட்டில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பயிற்சி பெற்று போற தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கலை கலாச்சார நிறுவனத்தோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பாங்களா? கண்டிப்பாக. இப்போது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுற ஃபியூச்சர் ஃபிலிமுக்கே வந்து ஃபண்டு ரெடி பண்ணி தராங்க. ஓஹோ, ஆமாம். கலை கலாச்சாரங்கிற குடும்ப நிறுவனம் இருக்கு இல்லையா, நடிப்பு பயிற்சி நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு கனவுகள் இருக்கா? கனவுகள் நிறைய இருக்குண்ணா. நம்ம இன்ஸ்டியூட்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கும். சரி, எல்லா லெஜண்டோட ஃபோட்டோ, ஜெயிச்ச எல்லா ஆக்டர்ஸோட ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்கும். இன்னும் சில நாட்களில், இன்னும் கொஞ்ச நாட்களில் கலை கலாச்சாரத்தில் படித்த எல்லா மாணவர்களோட ஃபோட்டோஸும் அங்கே வரணும். அது மட்டும்தான் கனவுகள். உள்ளே போகும்போதெல்லாம் இந்த மாணவன் ஜெயிச்சிட்டான், இந்த மாணவன் ஜெயிச்சிட்டான், இந்த மாணவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு தெரியணும், சொல்லணும். அப்கமிங் வர ஆக்டர்ஸுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி அது தெரியணும். கலை கலாச்சாரம் நிறுவனத்தில் பயிற்சி பெற்று திரைத்துறையில் ஏதாவது தம்பிகள் வந்து நடிச்சிருக்காங்களா? நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கண்ணா. சமீபத்தில் வெப்பன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இப்போ ராயன், இப்போ சமீபமாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க மெட்ராஸ் மேட்னி, அதுக்கப்புறம் சசிகுமார் சார் இப்போ ஃப்ரீடம்னு ஏதோ வரும், அந்த படங்கள்ல இப்போ சுழல்னு ஒரு படம், அந்த படங்கள். அதுக்கப்புறம் யாத்திசை டைரக்டர் தனி ராசேந்திரன் அப்கமிங் படம், அதில் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே நடிக்கிறாங்க. யாத்திசை படத்தினுடைய இயக்குனர் தரணி ராஜேந்திரன் படத்தில். ஆமாம், 2வது படத்தில் எல்லாருமே நடிக்கிறாங்க. ஏகப்பட்ட படங்கள்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா டெய்லி குரூப்பில் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். மாஸ்டர் இந்த படம் இன்னைக்கு போகணும், இந்த படம் இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி, இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க அப்படின்வாங்க. கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட படங்கள் நான் சரியா ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே ஓகே. ஆமாம், இப்போ கலை கலாச்சாரத்தில் வந்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் திரைத்துறையில் நிறைய பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக. எனக்கு இப்போ சமீபமாக ஒரு 50 படங்களுக்கு மேலே நடிச்சிருப்பாங்க. அடே அப்பா. ஆமாம், அதைத்தான் நான் வந்து பெருசாக வந்து நான் எதிர்பார்க்குறேன். கலை கலாச்சாரம் நிறுவனத்துக்கு வந்து பயிற்சி பெறுகிற எல்லோருக்குமே நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அப்போ நம்ம முன்மாதிரியாக சொல்றதுக்கு நடிகர்கள் இருந்தால்தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்களுக்கும். அப்போ நீங்கள் 50க்கும் மேற்பட்ட படத்தில் கலை கலாச்சாரத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க, இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு ஆகச்சிறந்த டைரக்டர் தரணி ராஜேந்திரன், யாத்திசைங்கிற ஒரு பெரிய
எல்லாரும் பார்த்து மிரண்டு போன ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனர். அவர் படத்துல வந்து உங்க மாணவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப போற்றுதற்குரியது. ஒரு ஒரு நல்ல நடிகனுக்கு என்ன பண்புகள் இருக்கணும்? ஒரு நல்ல நடிகன்ன்றவன் முதல்ல கம்யூனிஸ்டாக இருக்கணும்ண்ணா. சரி. ஆமாம், அவன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ம். ரொம்ப டெடிகேஷன், பஞ்சுவாலிட்டி, ம். சக நடிகனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவனோட ஸ்பேஸ் அவன் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓ, சரி சரி. என்னது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரேமில் நீங்களும் நானும் நடிக்கிறோம் அப்படின்னா வந்து நீங்களும் நானும் காமனான ஆக்டர் அப்படின்னா வந்து நான் உங்களை மறைச்சி ஆக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்பேஸையும் பரவாயில்ல அவன் நடிக்கட்டும், அவன் நல்லா பண்ணட்டோன்ட்டு உங்கள் ஸ்பேஸை விட்டு கொடுத்துட்டு அவன் நடிக்கவும் விடக்கூடாது. உங்கள் ஸ்பேஸையும் நீங்கள் விட்டுறக்கூடாது, அவனோட ஸ்பேஸையும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. அந்த அளவுகள் கரெக்டாக வந்து பண்ணணும். கலை கலாச்சாரத்தினுடைய மாணவர்கள் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் வெற்றியாளர்களாக மாறணும், உலக சினிமாவின் வெற்றியாளர்களாக மாறணும், அவங்க வந்து மாறணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து கனவாக இருக்கு. கலை கலாச்சார நிறுவனத்தை ஆரம்பித்து தொடர்ந்து நடிப்பு பயிற்சி அளித்து நல்ல பயிற்சி பெற்ற ஆகச்சிறந்த நடிகர்களை நீங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குறீங்க, டிவி சீரியல்ஸுக்கு கொடுக்குறீங்க, வெப் சீரியல்ஸுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. இந்த உங்களுடைய நீண்ட பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன? சவால்களை அதை எடுத்துக்கலண்ணா, அது ஒரு காதலாக தான் இருந்தது. ரொம்ப ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும். அதை பார்க்கும்போது இப்போ நம்மளுக்குலாம் இப்போ நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. புரியுது. ஸோ அதனால் அது எனக்கு சவாலாகவே தெரியல. திடீர்னு ஒரு பேட்சில் வந்து 30 பேர் இருப்பாங்க, ஒரு பேட்சில் பசங்களே இருக்க மாட்டாங்க. திடீர்னு அடுத்த பேட்ச் பார்த்தா அதுக்கு மேலே ட்ரிபிள் மடங்காக இருப்பாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சவாலாக எடுத்துக்கல, என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறதா தான் இருக்குது. ஸோ அதனால் சவாலாக எடுத்துக்கல. புரியுது. நீங்கள் ஒரு நடிகனாக இருந்து ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளியை வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கீங்க. நடிகனாக வந்து தொடர்றது அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருக்கா? வாய்ப்புகள் இருந்தால் ஆக்ட் பண்ணுவேண்ணா. எனக்கு தோணும் போது ஆக்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை வச்சுருக்கீங்க, உங்க கூட நான் ஒரு நல்ல கம்யூனிகேட்டில் இருக்கேன் அப்படின்னா நானே விரும்பி கேட்பேன், எனக்கு இந்த ரோல் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி. மற்றபடி தொடர்ந்து ஓடிட்டே இப்போ இங்கே ஆடிஷன் போகணும், அங்கே ஆடிஷன் போகணும், இங்கே ஆடிஷன் போகணும். ஏன்னா பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃபெயிலியர் தான். எல்லா இடத்துலையுமே ஃபேக்காக தான் ஆடிஷன் அப்படின்ற ஒரு இதுவை போடுறாங்க. மெயினாக வந்து போனால் அதுக்கப்புறம் வந்து தகுதியானவங்களுக்கு எப்பவுமே எடுத்தது கிடையாது. இன்னமும் சாலிகிராமத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றின கூட்டம் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த 10 வருஷமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க. அது சரி. 200% ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. புரியுது. ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லையோ, நான் இயக்குற படங்கள்லையோ, என் நண்பர்கள் இயக்குற படங்கள்லையோ கண்டிப்பாக நல்ல கேரக்டர் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ கலை கலாச்சாரம் நடிப்பு பயிற்சி பள்ளியில் ஒரு ஆடியேஷன், ஒரு நடிகர்கள் தேர்வை வந்து நீங்கள் நடிகர்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்த பயிற்சி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக கொடுக்குறோம். அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆடிஷன் போனால் எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். நாங்கள் எப்பவுமே அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா படிக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரியும் ஆக்டிங்னா என்ன அப்படின்ற. ஆக்டிங்னா என்னென்னா ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஆக்டிங். சரி. அப்போ அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை கேட்டுக்குங்க, அந்த சுச்சுவேஷனை மைண்டில் வாங்கிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு தேவையானதும் கிடைச்சிடும், வேஸ்ட் ஆஃப் டைமும் ஆகாது. சரி. ஸோ அவங்க சரியான ஆடிஷன் தான் எடுக்கிறாங்க இல்லையா அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பொய்யாவும் ஆடிஷன் எடுப்பாங்களா? 90% அப்படி தானே இருக்குது. என்ன காரணம் தெரியல, அது நமக்கு எதுக்கு, அதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படி பொய்யா கூப்பிட்டு நடிக்க வச்சு பார்க்கறதுல? இல்லைண்ணா, அவங்க ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் அந்த மாதிரி அவங்ககிட்ட ஃபண்டு வாங்கிட்டு ஆஃபீஸ் போடுறேன் அந்த மாதிரி சில மோஸ்ட்லி அந்த மாதிரி பீப்புள்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து அது இப்போ நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணும்போது காஸ்டிங் கால் அப்படின்னு போட்டு அவங்கள வர வச்சு அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய பண்ணுறாங்க. மாடலிங்க்கு, சீரியலுக்கு அப்படின்ட்டு அவங்க சின்னதாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆடிஷனுக்கு வர வச்சு அவங்களோட டேட்டாஸ் எடுத்துடுறாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து வெப் சீரிஸு, சீரியல், சினிமா, நாடகம்
இது எல்லாத்துக்குமே நடிப்பு பயிற்சி அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கா இதுக்கெல்லாம்? இல்லைண்ணா, அப்படி தனித்தனியாக கிடையாது. பட் ஆனால் தேட்ரிக்கல் பண்ணுறவங்க பேசிக்காக இன்ஸ்டியூட் இந்த மாதிரி படிச்சுட்டு போகிறவங்க வந்து சீரியல் போக மாட்டாங்க. என்ன காரணம்? அது ப்ராம்ப்ட் அதிகமாக இருக்கும், ம் கட்ஸ் அதிகமாக இருக்கும், செகண்ட்ஸ் கணக்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ம் அப்படின்னும் போது தன்னோட யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்த முடியாது, ஓவர் ஆக்டிங் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க அந்த நடிப்பை மறந்துடுவாங்கன்னு பயந்து பாதி பேர் போக மாட்டாங்க. இல்ல நீங்க சொல்லி கொடுக்கும்போதே அப்படி சொல்லி கொடுத்துருவீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. இது வந்து சீரியலுக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறது, அப்புறம் நம்மளும் சீரியலை போய் பார்த்ததுனால நம்மளுக்கு புரிஞ்சது. இது சீரியல்ல நடிச்சாங்க அப்படின்னா உண்மையான நடிப்பை மறந்துடுவாங்கங்கிறீங்களா? அப்படிதான் நான் கண்டிப்பாக. இல்லை, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிறந்த நடிகனுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. சரி. ஏன்னா சீரியல் வந்து டே பை டே ப்ராம்ப்ட்னு சொல்றது வந்து நடிகர் நடிக்கும் போது பின்னாடி இருந்து அவங்க பேச வேண்டிய டயலாக சத்தமா கத்தி சொல்றது, அதை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க உதட அசைவுகளை செய்வாங்க. அப்ப காது கவனம் பூரா அந்த இதுலயே இருக்கும். ஆமாம். ஸோ இவங்க எப்போ அடுத்த டைலாக் வரும் அப்படி அது மைண்ட் செட்லேயே இருக்கும். அந்த கேரக்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்காது, ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த டயலாக வாங்கி அதை உள்வாங்கி நடிக்கிற ஒரு சூழலே அமையாது அந்த இடத்துல. ஸோ அதனால் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. அதனால் சீரியல் பக்கம் நமக்கு சுத்தமாக தெரியாதுண்ணா. சரிங்க. இப்போ கலை கலாச்சார நடிப்பு நிறுவனத்தை வந்து எதிர்கால சந்ததியினர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அழைப்பு விடணும். கலை கலாச்சார நிறுவனத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை முன் வச்சு கலை கலாச்சாரத்தை மக்களுக்கு சொல்லுவீங்க? இல்லை, ஒரு சிறந்த நடிகன் உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக கலை கலாச்சாரம் வாங்க. உங்களுக்கு அங்கே இப்போது எனக்கு வந்து ஆக்டிங் கிளாஸ் நான் ஏன் போனேன் அப்படின்னா வந்து எனக்கு பாடி லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி நான் ரொம்ப ஷை டைப் நான் வந்து. ஸோ இதை எல்லாத்தையுமே அங்கே பிரேக் பண்ணுச்சு. இன்ஸ்டியூஷனில் நான் படிக்கும் போது வந்து எல்லாருமே இன்ஸ்டியூஷன் போகணுன்றது அவசியம் கிடையாது. முக்கியமாக சில பேருக்கு தேவை, எனக்கு உடல் மொழி வரல, முகபாவனைகள் வரல, டைலாக் டெலிவரி சரியாக வரல, ஒரு கேரக்டர் என்னால் உள்வாங்கி பண்ண முடியல, ஸோ ஒரு மீட்டருக்குள்ளே என்னால் ஆக்ட் பண்ண முடியல, ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி என்னால் ஆக்ட் பண்ண முடியல, ஸோ கேமரா லாங்குவேஜ் தெரியல, ஸோ அப்படின்றவங்க கண்டிப்பாக வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க கண்டிப்பாக வரலாம். சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்க 95% பீப்புளுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க பயிற்சி பெறுவாங்க. கலை கலாச்சாரத்துக்கு வந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி செஞ்சிருவீங்க. கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி தம்பி. ரொம்ப நன்றி. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து கலை கலாச்சாரம் நடிப்பு பயிற்சி பள்ளி குறித்த ஒரு விரிவான தகவல்களை நீங்கள் வந்து சொன்னீங்க. இதன் மூலமாக சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுற வெப் சீரீஸு இந்த மாதிரி வந்து டிவி சீரியல்ஸ்லாம் நடிக்கணும்னு ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன கூச்ச உணர்வு கூட வந்து இருக்கும். உறுதியாக வந்து கலை கலாச்சாரம் போன்ற ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளியில் வந்து பயிற்சி எடுப்பதன் மூலமாக அவர்கள் வந்து சிறந்த நடிகர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நன்றி.